இந்த மண்ணிலே நாம் இறைவனுடைய திருவருங்களினால் பிறக்கின்றோம், பிறந்து வளர்ந்தோம், திருமணமாகும், திருமணமான குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைக்கு குழந்தை பிறக்கும், நம்முடைய வாழ்வு முடிந்துவிடும். நிறைய பேருக்கு சந்தேகம், பிறகுறோம் திரும்பவும் இறந்து போயிடும். அப்போ பிறகுறதுக்குள்ள நம்ம எங்க இருக்கோம், இறந்து போனதுக்கு எங்க போகும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பிறகுறோம் வாழ்றோம் இறந்து போயிடும். இதே போலதான் பிறந்தது முடியும், பிறந்த கூட நம்ம செத்துட்டு இருப்போம். இப்போ சைவ சித்தாந்தம் சொல்றது ஒரு சுற்றுக்கு 84 லட்சம் பிறவி, அதுல 9 லட்சம் பிறவி மனித பிறவி. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புல்லாகி பூளாகி புழுவாய், பள்ளி, பாம்பு, குதிரை, யானை, இது போல நம்ம பல்வேறு பிறவில பிறந்து இறந்துருப்போம். அதுல 9 லட்சம் பிறவி மனித பிறவி நமக்கு. இந்த பிறவியை மனித பிறவியாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். தயவு செய்து யாரும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இருக்கு. தயவு செய்து பேசாதீங்க, அமைதியா இருக்கு. இது பேசுவதற்குரிய இடம் அல்ல. முருகப்பெருமானுடைய திருவருளுடைய பெறுவதற்குரிய நேரம். எனவே தயவு செய்து எந்த சலசலப்பும் வேணாம், அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் அந்த வழிபாடு. யாருக்காக இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு அடியார் மக்களை கூப்பிட்டு இந்த வழிபாடை யாரும் செய்யறாங்க, நமக்காக தான். அதனால வழிபாடை கவனிங்க. அப்போ நம்ம செத்து பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு நம்ம கை மனித பிறவியாக இந்த பிரிவில் நம்மை இறைவன் பிறக்க செய்திருக்கிறார். நீங்க நம்ம மனிதாக பிறப்பதே மாபெரும் தவம். இந்தியாவில் பிறப்பது கூடுதல் தவம். தமிழகத்திலே பிறப்பது பல கோடி பிறவில் செய்த தவம். அதிலும் தமிழகத்தில் பிறந்து முருகப்பெருமானுடைய திருவடியை போற்றி வாழ வேண்டும் என்றால் பல கோடி லட்சம் பிறவில் செய்த தவம் தான். இங்கெல்லாம் யாரும் சும்மா உட்கார்ல, தவம் இருக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். தவம் எல்லாம் வர முடியாது. தவம் இருந்தா பேர குழந்தாலும் வீட்டுல விவசாய வேலை இருக்குது, வேற தொழிலுக்கு போகணும், வேற பல்வேறு பணி இருக்குது. நம்ம தவம் இருப்பவர்கள் மட்டுமே வந்து அமர்ந்திருக்க முடியும், எல்லாரும் வந்துட முடியாது. முருகப்பெருமானுடைய திருவடியை சாதாரணமா அனைவரும் வந்து வணங்கிவிட முடியாது. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? நம்முடைய மனசுல முருகப்பெருமானுடைய சிந்தனை தவிர வேற எதிர்க்கூடாது. என்ன சொல்றாங்க, என்ன மந்திரம் படிக்கிறாங்க, இவங்க படிக்கிறது சரிதானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லா கேட்கணும். முருகப்பெருமான் மீது அன்பு செலுத்தணும். இத்தனை நாள் விரதம் இருந்திருப்போம், சஷ்டி விரதம் இருந்திருப்போம். நாம விரதம் இருக்கிறதா 2வது தான். என்ன விரதம் இருந்தாலும் இறைவன் மீது அன்பு இல்லைன்னா அவருடைய கம்மியை அவசியம் பெற முடியாது. யாராலும் சாப்பிடுங்க, முருகப்பெருமான சாப்பிடல அப்படின்னு மட்டும் இல்ல, அவர் மீது அன்பு வைக்கணும். முருகப்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கணும். வீட்டை தான் நினைக்கல, இங்க வந்து உட்காந்துருக்கணும். இந்தியாவது முருகப்பெருமான் நினைக்கணும், அவர் செய்த கருணையை நினைக்கணும். அப்போ அவருடைய கருணையை நினைக்கணும், நாம் நினைத்து வாழணும். அரிய பிறப்பு, மனித பிறவி அரிய பிறவி. இந்த பிறவை வந்து தப்பிக்கணும்னா முருகப்பெருமானுடைய திருவருள் கருணையில தான் தப்பிக்க முடியும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்ல குருநாதன் வேணும்.
குருநாதர் வந்தா புண்ணியம் நீக்கிடுவாரு. நமக்கு பாவம் புண்ணியம் சிவ புண்ணியம் 3 இருக்கு. நமக்கு அதுதான் தெரியும். ஒரு பாவம்